போர் நடக்கிற இடங்கள்ல இப்படியான கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா காசாவில் நடக்கிறது அதையும் விட ஒரு மிருகத்தனமான சம்பவம். அங்க நடக்கிற விஷயங்கள் வெளியில இந்த நாட்கள் ஆரம்ப காலங்களில் பேசப்பட்ட மாதிரி அதிக அளவு பேசப்படுறது கிடையாது. அங்க குழந்தைகளினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுறது போரால மட்டும் கிடையாது. பட்டினி சாவால நூற்றுக்கணக்கான பச்சிளம் குழந்தைகளினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. தன்னுடைய பிள்ளை பசியோட இருக்குன்னு சொல்லி தாங்க முடியாம பொறுக்க முடியாம அங்க கொடுக்கிற ஏதாவது ஒரு சாப்பாட்டை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு அப்பா போய் வரிசையில் நிற்கிறார். சரணெரிசல் அதிகமா இருக்கு. முன்னுக்கு போறதுக்கு முயற்சி எடுக்கும் போது அவர் இஸ்ரேலினுடைய படையால துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுறார். இது ஒருவருடைய கதை மட்டும்தான். இந்த மாதிரி கடந்த ஒரு சில நாட்கள்ல மட்டும் 130க்கும் அதிகமானவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்காக கையேந்தினவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் ஒவ்வொரு மணித்தியாலமும் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மணித்தியாலத்திலையும் கூட காசாவில் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேரவலத்தை தாங்கிக் கொள்ள முடியாம ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும் என்ற நோக்கத்துல 12 செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய உயிரையும் பணையம் வச்சு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த படகுல பயணம் ஆரம்பிக்கப்படுது. அந்த படகு இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. காசாவில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு என்றதை பற்றியும் அந்த படகுக்கு என்ன நடந்திருக்கு என்றதை பற்றியும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அதுக்கு முதல்ல இன்றைக்கு இலங்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் துஷார் ஒப்புல்தனிய கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களில் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த சம்பவம். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படையில் 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒரு நபருக்கு ஜனாதிபதிக்கு தெரியாம சிறைச்சாலை அதிகாரிகள் சேர்ந்து மோசடி செய்து அவருடைய பேரை அனுப்பி வச்சு அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சம்பவம் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டு சிஐடியால இன்றைக்கு சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் துஷார் ஒப்புல்தனிய கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல அடுத்த கட்டமா வெளிவர தகவல்களை நாளைய காணொலியில பார்க்கலாம். இன்னைக்கு காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான மீறல், மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள ஒரு சிலர் இஸ்ரேலுக்கு ஆதரவான நபராக இருக்க முடியும், இல்லாட்டி காசாவுக்கு ஆதரவான நபராக இருக்க முடியும். இது இஸ்ரேலா காசாவா என்றது கிடையாது. பட்டினியால, பஞ்சத்தால, பசியால, சாப்பாடு இல்லாம நூற்றுக்கணக்கான குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் இது காசாவா இஸ்ரேலான்னு சொல்லி பார்க்க முடியாது. அங்க நடக்கிற போர்ல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு குண்டு மழையால குழந்தைகள் குடும்பமா எத்தனையோ பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்படுறார்கள் என்றதையும் தாண்டி ஒவ்வொரு மணித்தியாலத்திலையும் பசியால, பட்டினியால காவு கொள்ளப்படுற உயிர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமானது. ஒரு பக்கம் பட்டினியால உயிர்கள் காவு கொள்ளப்படுது. இதை பார்த்து கொண்டிருக்க முடியாம நீங்க ஒரு அப்பா இல்லாட்டி அம்மான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளை பசியால, பட்டினியால சாப்பாடு இல்லாம தவிச்சு கொண்டிருக்கு. அதை பார்த்து கொண்டிருக்கவே முடியாது. நாங்க பசியோட இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற நிலையில தான் அம்மா அப்பா இருப்பாங்க. அந்த மாதிரியானவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க கொடுக்கிற உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்கு வரிசையில போய் நிக்கிறாங்க. காலையில 3 மணி 4 மணில இருந்து வரிசையில நிக்க வேண்டியிருக்கும். அப்படி நின்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு ஒருத்தர் முன்னுக்கு நகரும் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு கிழமையில மட்டும் 130க்கும் அதிகமானவர்கள் வரிசையில சாப்பாட்டுக்காக கையேந்தி நின்ற 130க்கும் அதிகமானவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்திருக்கிறாங்கன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. 1000க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. சாப்பாடு தர்றோம்னு சொல்லி கூப்பிட்டு வரிசையில நிக்க வச்சு முன்னுக்கு போகும்போது அந்த நபர் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுதுன்னு சொன்னா இதுக்கு மேலேயும் காசாவா இஸ்ரேலா என்றது கிடையாது. முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான பிரச்சனையா இன்றைக்கு மாறி இருக்கு. மார்ச் மாதத்திலிருந்து எந்த விதமான உதவிகளும் காசாவுக்குள்ள போறது கிடையாது. முற்றுமுழுதா காசான்ற ஒரு இடம் முடக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சர்வதேச அமைப்புகள் சொல்ற மாதிரி, இல்லாட்டி ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லுது, உலகத்தில் இருக்கிற பட்டினியோட மக்கள் வாழ்ற ஒரு நாடு இல்லாட்டி ஒரு பிரதேசம் என்று கேட்டா அது காசாவா தான் இருக்க முடியும். அங்க இருக்கிற குழந்தைகள், அங்க இருக்கிற மக்கள் பட்டினியால, பசியோட செத்து கொண்டிருக்கிறாங்க. போரால சாகிறார்கள் என்றதையும் தாண்டி பசியோட கண்ணுக்கு முன்னால பிள்ளைகள் சாகிறத பார்த்து கொண்டிருக்க முடியாம தான் இந்த மாதிரி வரிசையில போய் மக்கள் நிக்கிறாங்க. குடும்பத்தோட நிக்கிற நேரத்திலையும் அந்த நபர்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. இது ஒரு மிருகத்தனமான சம்பவம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாம சொன்ன மருத்துவ வசதிகள் கிடையாது, அங்க குடிநீர் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லாம 2 மில்லியன் மக்கள் ஒரு இடத்துக்குள்ள முடக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது சர்வதேசம் கூட இன்னைக்கு கண்டுகொள்ளாத ஒரு நிலைமையை தான் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் பொறுத்து கொள்ள முடியாம சர்வதேசத்தினுடைய பல நாடுகளையும் சேர்ந்த 12 செயற்பாட்டாளர்கள் படகுல போறதுக்கு, காசாவுக்குள்ள படகுல போறதுக்கு தீர்மானிக்கிறாங்க. இது ஒரு படகுல கொண்டு போய் 2 மில்லியன் மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமா, மருத்துவ வசதியை செய்து கொடுக்க முடியுமான்ற பிரச்சனை கிடையாது. இது ஒரு அடையாளமா இருக்கணும். சர்வதேசத்தினுடைய மற்ற நாடுகளும் மற்ற அமைப்புகளும் இந்த மாதிரி முன் காசா மக்கள் முடக்கப்பட்டிருக்கிற அந்த வழியை உடைக்கணும்ன்றதை நோக்கமாக கொண்டுதான் இந்த படகு பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதுல 12 பேர் பயணம் செய்யறாங்க. மிக பிரபலமான நபர்கள், ஊடகவியலாளர் ஒருத்தர் அதில் போயிருக்கிறார்.
அதுல 22 வயதான காலநிலை மாற்றம் சம்பந்தமா மிக பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு நபரும் வந்து ஒரு பெண்ணும் 22 வயதான பெண்ணும் பயணம் செய்யறாங்க. கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய காணொளிகள் இன்னைக்கு சமூக ஊடகங்களையும் அதிக அளவுல பகிரப்பட்டு வருது. இந்த நேரத்துல பிரான்சினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தில பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர்னு சொல்லி முக்கியமான நபர்கள் வந்து தங்களுடைய உயிரை பணயம் வச்சு இந்த பயணத்துல ஈடுபடுறாங்க. ஆனா அது எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி இஸ்ரேலினுடைய கடற்படையால தடுத்து நிறுத்தப்படுது. மத்திய தரைக்கடலை வச்சு அந்த படகு நிறுத்தப்படுது. இப்ப அந்த படகுல இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றதுக்கான ஒரு முழுமையான தகவல் தெரியாது. இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கு. அந்த காணொலியின் அடிப்படையில் இஸ்ரேல் துறைமுகத்தை நோக்கி அந்த படகு கொண்டு போகப்படுது என்ற மாதிரியான தகவல் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா இந்த பயணத்தை முன்னெடுத்து அந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகள் சொல்றாங்க, அங்கிருந்தவர்களுக்கும் படகுல இருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது, நேரடியான சம்பந்தம் இல்லாம இருக்கு, அவங்களுடைய உயிருக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு உத்தரவாதம் கூட கிடைக்காம இருக்கின்ற மாதிரி அவங்க சம்பந்தமான எந்த விதமான தகவலும் இல்லைன்றதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த படகு நடுக்கடல்ல தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு ட்ரோன்கள் மூலமா இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பால ஒரு விதமான பெயிண்ட் மாதிரியான திரவம் வீசப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அவங்க போர்க்குற்றவாளிகளோ இல்லாட்டி போரோட சம்பந்தப்பட்ட நபர்களோ கிடையாது. காலநிலை மாற்றம் சம்பந்தமா செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு அரசியல்வாதி, இன்னும் ஒரு ஊடகவியலாளர், மற்ற செயற்பாட்டாளர்கள் சொல்லி 12 பேர் தங்களுடைய உயிரையும் பணையம் வச்சு காசா மக்களுக்காக போறாங்க. ட்ரோன்ல வந்து பெயிண்ட் மாதிரியான ஒரு திரவம் வீசப்படுது. அது வீசப்பட்டதுக்கு பிறகு அங்க இருந்தவர்களுக்கு கண் எரிவு ஏற்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. அது எப்படியான திரவம்ன்றது இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கு பிறகு அங்க இருந்தவர்கள் கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பால கைது செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுற, குடிநீர் கொடுக்கப்படுற மாதிரியான ஒரு காட்சியை வந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு வெளியிட்டிருக்கு. ஆனா கைது செய்யப்படுறதுக்கு முதல்ல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட சில காணொளிகள் வந்து வெளியாகி இருந்தது. இந்த வீடியோ வெளியாகுமா இருந்தா நாங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்ற மாதிரி அங்கிருந்த செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே ஒரு சில காணொலியை பதிவு செய்திருந்தாங்க. அது இந்த படகு நிப்பாட்டப்பட்டதுக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கு, அந்த அமைப்பால வெளியிடப்பட்டிருக்கு. அந்த படகுல இருந்தவங்க உடனடியா தங்களுடைய மொபைல் போன் எல்லாமே கடல்ல வீசப்படணும் என்ற ஒரு அறிவுறுத்தல் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பால விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடந்தது பிறகு அதுல இருந்த 12 பேரும் அந்த படகு வந்து இப்ப இஸ்ரேலினுடைய ஒரு துறைமுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு தகவல் மட்டும் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு. அதுக்கு பிறகு கைது செய்யப்படலாம், இல்லாட்டி தடுத்து வைக்கப்படலாம், நாடு கடத்தப்படலாம் என்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. பாலஸ்தீனத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் தொடர்பான பிரதிநிதி சொல்றார், இந்த தரப்பு இந்த பிரதிநிதிகள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள், குறிப்பா மத்திய தரைக்கடலோட சம்பந்தப்பட்ட அதுல இருக்கிற அந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே இந்த மாதிரியான படகுகளை வந்து உதவியோட, மனிதாபிமான உதவியோட காசாவுக்குள்ள அனுப்புறதுக்கு முயற்சி எடுக்கணும். இதுக்கு மேலேயும் இதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை, ஒரு வேண்டுகோளை வந்து விடுக்கிறார். டியூனிசியாவில இருந்து 9 பஸ்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. டியூனிசியான்றது பக்கத்தில் இருக்கிற நாடு கூட கிடையாது, லிபியாவை தாண்டி ஈஜிப்டை தாண்டி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். 9 பஸ்கள்லையும் இருக்கிறது மனிதாபிமான உதவிகள் கிடையாது, அதுல இருக்கிற மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி போய் சேரணும்ன்றதை நோக்கமாக கொண்டு ஒரு அடையாளமா இந்த பஸ்கள் 9 பஸ்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த படகு அனுப்பி வைக்கப்பட்டதும் இந்த 9 பஸ்கள்ல இப்ப பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுன்றது உலகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. இதுக்கு மேலேயும் அங்க நடக்கிற கொடூரங்களை வந்து நாங்க கண்ணு மூடி பார்த்து கொண்டிருக்க போறோம், இல்லாட்டி எல்லாருமே உண்டா சேர்ந்து குரல் கொடுக்க போறோமான்ற மாதிரி, எல்லாரும் முன்வரணும் என்ற மாதிரியான ஒரு விஷயமா தான், ஒரு வேண்டுகோளை விடுக்கிற மாதிரி தான் இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஒரு முன்னுதாரணமா நாங்க இப்ப பஸ்கள்ல பயணத்தை ஆரம்பிக்கிறோம், எங்களோட ஆயிரக்கணக்கானவர்கள் இணைஞ்சு கொள்றதுக்கு இருக்கிறாங்க, மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் இந்த மாதிரியான பயணத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி டியூனிசியாவில இருந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிற அந்த செயற்பாட்டாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஈஜிப்டை தாண்டி அந்த போர்டரை தாண்டி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா ஈஜிப்ட், எகிப்தால இதுவரைக்கும் அதுக்கான அனுமதி கொடுக்கப்படல. இது மற்ற நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு செய்தியா, ஒரு வேண்டுகோளா இன்னைக்கு மாறி இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வரிசையில் நிற்கிறவர்கள், சாப்பாட்டுக்காக கையேந்திரவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு பேரவலம். இன்னைக்கு உலகத்திலேயே பஞ்சமான, பட்டினியா, பசியோட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிற நாடு, ஒரு பிரதேசம் சொன்னா அது காசான்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை கூட அடையாளப்படுத்துது. ஒவ்வொரு மனத்தியாலத்திலையும் இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட பசியோட ஒரு குழந்தையினுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பிறகாவது சர்வதேசம் கண்வழிக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.